உறவுகளுக்கு வணக்கம். பாருங்கள், இங்கே வந்து வண்டி கழுவுறது வந்து வெளியே பிடிச்சாங்க. சோப் போட்டு அடிபடுது. சோப் போடுறது நல்லா இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு இருக்குது. ஒரு வாடி தண்ணியில் வந்து வண்டி கழுவி முடிக்கலாம். இதை வந்து கலட்டி போட்டு பாருங்க, ஒரு வாடி தண்ணியிலே வண்டி கழுவி முடியும். பாருங்க, கரைக்கு போட்டி போட்டு அடிக்க வேண்டியதான். அடுத்த பக்கத்தில் இருக்கிற வண்டிக்கெல்லாம் வந்து தண்ணி ஆயிட்டேன்னா இதில் வேறு ஒருவருக்கு பிரச்சனை, நம்மளுக்கு தான் பிரச்சனை ஆகும். இல்லை, மற்றபடி வேறு யாருக்குமே பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தான் பிரச்சனை ஆகும். அதால் யோசிச்சு நிதானமாக கேளுங்க. நல்லா இருக்குது வண்டி கழுவுறதுக்கு. இப்படி ஒரு கம்மௌண்டை வாங்கி எடுத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வண்டிக்கெல்லாம் தண்ணி வரக்கு நினைக்க தேவையில்லை. பாருங்கள், இப்படி ஃப்ரெஷ் ஆகுது. சோப்பு போட்டு கழுவலாம், நம்மளாம் கழுவலாம். அதை ஒரு கழுவுறதை பொறுத்திருக்கு. ஒரு சிக்கலுமே இல்லை. ஒரு வாடி தண்ணியில் வந்து ஒரு வண்டி கழுவலாம். ஒரு கலவச்சலும் இல்லை. பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ் பண்ணி அடிக்கு. அதனால் பார்த்து யோசிச்சு இது செய்யுங்க. நான் சொல்ல முடியும். அழகான முறையில் கழுவி போட்டு ஒரு பேருக்கு இடஞ்சர் இல்லாமல் இருக்கலாம். ரோட்டு வழியில் தண்ணி போகுது, அது போகுது, இது போகுதுன்னு வாங்க ஒரு பக்கம் கத்துவாங்க. இதெல்லாம் தேவையில்லை. அதில் ஜோதிச்சு தாராளமாக செஞ்ச உறவுகளை பாருங்கள். இந்த கழுவி முடிஞ்சு இதுக்கப்புறம் துறைச்சிட்டா சரி, அவ்வளோதான் வேலை. பார்த்தீங்களா, வேலை என்ன வந்து சொன்னால் வேறு வந்து கலட்டுறது தேசி இப்படியே இழுத்துட வேண்டியதான். வெட்டியை வந்து இப்படி பிடிச்சி இழுத்துட்டா வெட்டி தான் இருக்குது. இதையும் வந்து கலட்டி விட்டா கலட்டி எடுத்தால் வேலை முடியுது. அவ்வளோதான். என்ன ப்ரெஸ் பண்ணுறது இதில் 2 இருக்குது. இதில் எது ஒரு மட்டாலும் போடலாம். இதை வந்து இப்படி இழுக்கணும். அவ்வளோதான் செஞ்சு அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே, பாய். நான் செய்கிற வேலையை உங்களுக்கும் பகிர்ந்திருக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள்.